தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 100 எம்பிபிஎஸ் இடங்களை அதிகரிக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 100 எம்பிபிஎஸ் இடங்களை அதிகரிக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. நாமக்கல், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு கூடுதலாக தலா 50 எம்பிபிஎஸ் இடங்களை வழங்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முனாப். வணக்கம். விவரம். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் இடங்களை அதிகரிப்பதற்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதன்படி நாமக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய 2 மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 கூடுதல் எம்பிபிஎஸ் இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த 2 கல்லூரிகளிலும் தலா 100 இருந்த மருத்துவ இடங்கள் எண்ணிக்கை தற்போது 150 உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடைசியாக கடந்த 2021 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒரே நேரத்தில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டன. அதற்கு பிறகு புதிய மருத்துவக் கல்லூரிகளும் தமிழகத்திற்கு வரவில்லை. கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் இடங்கள் ஏதும் கூடுதலாக அதிகரிக்கப்படாமல் இருந்து வந்தன. இந்த நிலையில தற்போது இந்த 100 கூடுதல் இடங்கள் சேர்க்கை மூலம் தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் ஒட்டுமொத்த எம்பிபிஎஸ் இடங்களின் எண்ணிக்கை 5150 புதிய உச்சத்தை தொடர்கிறது. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை வரும் 2026-27 ஆண்டு கல்வியாண்டில் முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வர இருக்கிறது. நாமக்கல் மற்றும் திருப்பூரை தொடர்ந்து திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் கூடுதலாக 50 எம்பிபிஎஸ் இடங்களை பெறுவதற்கான அனுமதியை மாநில மருத்துவத்துறை தற்போது தீவிரமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு, கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு மருத்துவ இடங்கள் தற்போது உயர்த்தப்பட்டிருப்பது மருத்துவ கனவோடு காத்திருக்கும் தமிழக மாணவர்களிடையே, குறிப்பாக ஏழை மற்றும் அரசு பள்ளி மாணவர்களிடையே ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.